ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் பிஸ்காப் டெசர்ட் செய்ய போகிறேன். அது சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு சாப்பிட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நான் டம்ளரில் பிஸ்கட்டை நான் உடச்சி போட்டுக்கிறேன். இங்கே காஃபி தூள் எடுத்திருக்கேன், அதை தண்ணி கலந்து வச்சுருக்கேன். இப்போ ரெண்டுத்துலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் என்ன பண்ணுங்க, சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்கோட மஞ்சள் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுங்கள், அடுப்பத்தை வச்சு கடாயில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு குக் ஆகி கெட்டியாக வரணும். வந்தோடனே என்ன பண்ணுங்கள், இப்போ நம்ம டம்ளரில் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா பிஸ்கட் உடச்சி, அதில் என்ன பண்ணுங்கள், இது ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை உரமாக வச்சுருங்க. அதே கடாயில் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் பால் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், கடாய் ஒன்று வச்சு அதில் என்ன பண்ணுங்கள், சுகர் போட்டு நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு விடுங்க. நல்லா மெல்ட் ஆகணும். இந்தளவுக்கு ஆனவுடனே இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க பாலை இதோட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்தளவுக்கு குக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்தளவுக்கு கெட்டியாக வந்தோன்னே இப்போ நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா டம்ளரில், இதையும் எடுத்து அதோடையே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக பாதாம் அவ்வளோதான் தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். சாப்பிட அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.